ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். நிறைய பேருக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, முக்கியமாக என்னென்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நமக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன சோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பிவைக்யூ பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சோர்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க, 2027க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை 2028க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம வெரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலில் டெய்லியும் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லியும் செஷன் முடியும் போது பிடிஎஃப்பும் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நிறைய மேகசின்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. பட் அதை விட நீங்க ராவா அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தோ இல்ல வெப்சைட்ல இருந்தோ படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு டைமே இல்லை, நான் சுத்தமா படிக்கல அப்படின்னா ஓகே, மெட்டீரியல் ஓகே. பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெயினா யூபிஎஸ்சியை பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன சோர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூபிஎஸ்சி வந்து நமக்கு கவர்மெண்ட் சோர்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. கவர்மெண்டோடைய அஃபீஷியல் சோர்ஸ் தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்டோடைய ஒரு முக்கியமான அஃபீஷியல் சோர்ஸ் என்ன அப்படின்னா பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மிக முக்கியமான அஃபீஷியல் சோர்ஸ். ஸோ இந்த பிஐபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஐபின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு டெய்லி டேட் அந்த நாளில் கவர்மெண்ட்ல என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு மினிஸ்ட்ரி வைஸ் போட்டிங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு ஏதோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல என்டையர் அந்த இயருக்கும் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும். ஸோ இதில் தான் கவர்மெண்டோடைய அஃபீஷியல் டேட்டாஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி பிரைமரியா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா பிஐபி. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஐபில இருந்து ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பிஐபில இருந்து ஒரு வார்த்தை எடுத்துட்டு அதில் ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணி உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஒரு 70% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏபியில் இருந்தா கேட்பாங்க. அதே மாதிரி பிஏபியில் அப்பப்போ உங்களுக்கு முக்கியமான சில மெயின்ஸ் ஆர்டிகல்ஸும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்க மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எவ்ரி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிஐபி அப்படிங்கிறது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லையுமே இந்த பிஐபி வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ரெண்டாவது முக்கியமான சோர்ஸ் வந்து டிடி அண்ட் ஏஆர் நியூஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபீஷியல் சோர்ஸ் தான். ஸோ டிடி நியூஸ் அப்படிங்கிறதும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபீஷியல் இது. நம்ம டிடி சேனல் பார்த்துட்டு போய் அதே மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் டெய்லி வந்து நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட் இந்த மாதிரி எல்லா நியூஸஸும் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அந்த சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூஸ் கேட்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ வெப்சைட்ஸ் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லியும் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 டைமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அன்னையோடைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூஸாக வந்து ஆடியோ நியூஸாக போடுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான சோர்ஸ் அப்படிங்கிறதுனா தி ஹிந்து. ஸோ இந்த கவர்மெண்ட் சோர்ஸை தாண்டி நம்ம நியூஸ் பேப்பரும் படிக்கணும். ஸோ நியூஸ் பேப்பரில் தி ஹிந்து வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஹிந்து தான் வந்து மோஸ்ட் ஆஸ்பிரண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்ட்லையும் சரி, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்ட்லையுமே வந்து ஹிந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிக்கும் போது எல்லாமே படிக்க தேவையில்லை. ஸோ நியூஸ் பேப்பரில் பேஜ் டு பேஜ் நம்ம படிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சிலபஸை கையில் எடுத்து வச்சுட்டு சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், செக்யூரிட்டி, என்வரான்மெண்ட், இந்த மாதிரி சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து ஹிந்துவில் படிங்க. குறிப்பாக ஃப்ரண்ட் பேஜ், ரீஜனல் நியூஸ் பேஜ், அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் பேஜ், நேஷனல் பேஜ், இந்த மாதிரி முக்கியமான பேஜஸில் என்னென்ன நம்ம சிலபஸ் சம்பந்தமாக நியூஸஸ் வருதோ அதை மட்டும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹிந்துவில் நீங்கள் எதாவது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட்டோரியல். ஹிந்துல உங்களுக்கு சென்டர் பேஜில் எடிட்டோரியல் கொடுப்பாங்க. சென்டர் பேஜில் எடிட்டோரியல் வரும். அந்த எடிட்டோரியலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரான் வார் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 1 வீக் ஃபுல்லாமே ஹிந்துல இந்த ஈரான் வார் பற்றி தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமென்ஷனில் ஈரான் வார்னால இந்தியாவோட எனர்ஜிக்கு என்ன இது, இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இது வரும். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹிந்து அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ இல்லை சார் எனக்கு ஹிந்து எனக்கு பிடிக்கல, லாங்குவேஜ் ரொம்ப ஹார்டாக இருக்குது, என்னால் ஹிந்து வாசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் போகலாம். ஸோ இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயுமே வந்து நியூஸஸ் நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற ஒரு
காலம் வந்து போடுவாங்க. அதுல ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து அதை ரொம்ப இன்டெப்தா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னெல்லாம் தேவையோ அந்த பாயிண்ட் எல்லாமே கொடுத்து ஹோலிஸ்டிக்கா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து முக்கியமான நியூஸ் ஒரு மேக்சின் யோஜனா. ஸோ யோஜனா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மேக்சின் மந்த்லி வரும். ஸோ யோஜனாவை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு மந்த்துமே ஒரு பர்டிகுலர் தீம்ல. ஸோ ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உமன் எம்பவர்மெண்ட் மட்டும் பத்தி வந்து அதில் போட்டிருப்பாங்க. இன்னொரு மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பவர் ஜென்ரேஷன் பத்தி, இன்னொரு மந்த் இந்தியாவுடைய ஃபாரின் ரிலேஷன் பத்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி அந்த அந்த ரீசெண்டாக அந்த டாபிக்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அதாவது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்ட்லயும் இருக்கும், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்ட்லயும் இருக்கும். ஸோ அதனால மந்த்லி என்ன பண்ணுங்க, யோஜனா மேக்ஸினோ இல்லை யோஜனாவுடைய கிஸ்ட்லாம் நிறைய அகாடமில போடுறாங்க, அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த சோர்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறது உறுதி. ஸோ அதனால நீங்க வேற மெட்டீரியல்லாம் இது பண்றதுக்கு முன்னாடி இப்போ 2020 ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் மெயின் ஸ்பெசிஃபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சோர்ஸ்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 2025 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல இருந்து மட்டும் 15 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் டைரக்டா இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லா டாபிக் இன்க்ளூட் பண்ணி 15 கொஸ்டின் வந்திருந்தது. அதுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த சோர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களுடைய செஷன்ஸ்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இல்லை சார் எனக்கு இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா டெய்லியும் நம்ம வரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் நடக்குது. அதில் இந்த டாபிக்ஸ் இந்த எல்லா நியூஸ் பேப்பர்ல இருந்தும் இதெல்லாம் இன்னும் நிறைய நியூஸ் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக செஷன் நடக்கும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ்ல என்டையர் டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிடும், பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நீ ஓனா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க டெய்லியும் வந்து இந்த ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் வந்து 45 to 60 மினிட்ஸ், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி 45 to 60 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏபியோட சம்மரிஸ் வந்து உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். பிஏபியோடைய இந்த யூபிஎஸ்சிக்கான சம்மரி. ஸோ அதை வந்து ஒரு வீக்லி, ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் என்ன வருதோ அதுதான் அந்த பிஏபியில ரிப்பீட் ஆகும். அதனால நீங்க எல்லாத்தையும் படிக்க தேவை, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஏபியோடைய சம்மரி வந்து நீங்க வீக்லி வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து மந்த்லி ஒரு 3 to 4 hours உட்காந்தீங்க அப்படின்னா நீங்க யோஜனா, ஏன்னா யோஜனா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தீம் பேஸ்ட்ல தான் வந்து இருக்கும். ஸோ அதனால மந்த்லி ஒரு 3 to 4 hours உட்காந்தீங்க அப்படின்னா யோஜனா ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹோலிஸ்டிக்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்டாட்டிக்கையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே வந்து இன்டர்லேட்டாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து கேட்கறாங்க. அதனால நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியில கவர்னர் இஷ்யூ பத்தி படிக்கிறீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிக்ல போயிட்டு பாலிட்டியில லட்சுமிகாந்த் புக் எடுத்து கவர்னர் சாப்டர்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்துடணும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஷுட் பி காம்ப்ளிமெண்டரி ஸ்டாட்டிக் சிலபஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணி தான் படிக்கணும். நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சிட்டேன் அதனால ஸ்டாட்டிக் தேவை அப்படிங்கிற நீங்க விட்டுறக்கூடாது. ரெண்டுமே வந்து இது பண்ணி தான் படிக்கணும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம அந்த டவுட்டை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அதை பத்தி கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்ன டவுட்டா இருந்தாலும் என்ன சோர்ஸ் ரெஃபர் பண்றது, எப்படி ஆன்சர் எழுதுறது, எப்படி எஸ்சி எழுதுறது, இந்த மாதிரி யூபிஎஸ்சி சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம வந்து அதை பத்தி ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். உங்க எல்லா டவுட்டையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோட செஷன் டெய்லியும் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.